Hi friends, welcome back to my channel AOG Vlogs. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பழங்காலத்தில் பயன்படுத்தின ஒரு ஆயுதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஊதுகொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ வந்து ஏர் கன் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது என்ன, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்றி தான். இதை பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். இது என்ன எதுங்கிற மட்டும் தெரிஞ்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஊதுவலி செய்கிறது பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு பைப் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா வந்து எண்டில் வந்து இது வந்து இந்த மாதிரி கப்ளிங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கப்ளிங்ஸ்னால் வந்து ரெண்டு பைப்பு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய இது கேப் கொடுத்துருப்பாங்க. இதான் பார்த்திங்கன்னா கப்ளிங் சொல்லுவோம். இந்த பக்கம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஊதும்போது இதோட புல்லட் பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து வரும். அப்படி இந்த மாதிரி கப்ளிங்ஸ் இல்லை, நம்மள்ட்ட வந்து ஸ்ட்ரெயிட் பைப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து 3/4 இன்ச் பைப்பு. இந்த 3/4க்கு 1 இன்ச் ரெடியூசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, நம்மள்ட்ட வந்து இது இருக்கிறனால வந்து இதே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதுக்கான புல்லட் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்மள்ட்ட வந்து 1.5 அடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து நீளம் போக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து நான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது சும்மா சொல்லி காமிக்கிறது தானே. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நான் சின்னமாக எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல அக்யூரஸியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 அடி 3 அடி வந்து லாங்கில் இருந்தால் நமக்கு வந்து அக்யூரசி ஈஸியாக கிடைக்கும். ஓகே, நம்மள்ட்ட வந்து இப்போதைக்கு 1 அடி வந்து யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இதுக்கான புல்லட் வந்து எப்படி செய்கிறங்கிற பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான புல்லட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஷார்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி கிழிச்சிக்கணும். நான் கிழிச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து கிழிச்சிட்டு இது வந்து கோன் ஷேப்பில் வந்து மடிக்கணும். இந்த மாதிரி வந்து கோன் ஷேப்பில் வந்து மடிச்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கனால பார்த்திங்கன்னா வந்து எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மடித்து கட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாளாக மடிச்சிட்டு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கங்க. நான் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி வந்து தான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 2-3 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 4-5 வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோன் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இதை மடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஒட்டி நம்ம வந்து காய வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா வந்து கோன் ஷேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் கோன் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நிறையா வந்து செஞ்சு எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளோட பைப்பு, இந்த பைப்பில் வச்சு நம்ம வந்து அளந்து எடுத்துக்கிறேன்னு. அதாவது உள்ளே இப்படி வச்சு இது எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அச்சு விழுக்கும். இந்த அச்சை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு அச்சு தெரியும். இந்த பைப்போட ஷேப் பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து அந்த கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி எடுத்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பைப்பில் வச்சோம்னா வந்து அக்யூரேட்டாக வந்து உள்ளே போகும். ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்மளுடைய தேவையான புல்லட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. கோன் ஷேப்பில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பைப்பில் வச்சோம்னா அந்த உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போகுது. இப்போ போய் வச்சு ஊதுனோம்னா வந்து நல்லா பறக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலை செய்யணும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம ஷார்ப் பத்தாது. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதுக்குள்ள வந்து ஆணி வந்து வைக்க போகிறோம். பாருங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன சைஸில் வந்து ஆணி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து ஆணி இருக்கா. இந்த ஆணியை பார்த்திங்கன்னா இந்த கோனுக்குள்ளே வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். இந்த ஆணி வந்து இந்த மாதிரி வச்சு உள்ளே வச்சு நம்ம வந்து விட்டோம்னா அந்த கூட்டு வந்துடும். ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா வந்து புல்லட் ரெடி. இதை பார்த்திங்கன்னா வந்து இப்படி வச்சோம்னா வந்து லாக் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்கு வந்து நம்ம ஃபெவிக்விக் வச்சு நம்ம நல்லா வந்து ஊட்டி லாக் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெளியிலே பார்த்திங்கன்னா ஒட்டிடுவோம். ஓகே, அதை பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா பீஸையும் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்து நம்ம காஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்குள்ள உள்ளே விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. இந்த பாருங்கள், இப்போ சொல்லிக்கிறேன் பார்த்திங்கன்னா அது வந்து எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி இது யாரும் ட்ரை பண்ண வேணாம். இதை நான் ரொம்ப டேஞ்சரு. அதில் எட்ஜு ஷார்ப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்திங்கன்னா வந்து புல்லட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபெவிக்விக் வந்து ஒட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஃபெவிக்விக் பார்த்தீங்கன்னா காயறக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் க்ளூ கன் இருந்துச்சுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா க்ளூ கன் இல்லை, நமக்கு வந்து க்ளூ கன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. நம்ம அதனால் க்ளூ கன் ஸ்டிக் மட்டும் வந்து எடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் அதுக்கு வந்து ஒட்டிட்டு அப்புறமாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து ஆணி பிடிங்கிட்டு வராமல் வந்து ஒட்டியாச்சு. இதை வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டிக்கு, அதாவது நம்ம ஊதுகொல்லியோட மெயினான ஐட்டம் இது. வாய் வச்சு ஊதுற பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒயிட் கலரில் தெரியனால அதை வந்து மார்க் பண்ணி காமிச்சிக்கிறேன். இந்த கப்ளிங் பக்கம் மட்டும் அதில் மட்டும் நான் டேப் அடிச்சுக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊதுற சைடு. இப்போ வந்து இது வந்து பெரிய பக்கெட்டு, அதாவது கப்ளிங் சைடு உள்ளது. இதை வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லட் வந்து வெளியில் போவோம். இப்போ வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து புல்லட்னு வைங்களே. இந்த புல்லட்டை வந்து நம்ம ஊதுற பக்கம் வந்து இப்படி வச்சு உள்ளே லாக் பண்ணிடணும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து உள்ள லாக் பண்ணியாச்சு. இப்போ வச்சு இப்படி ஊதுனோம்னா நமக்கு வந்து டேரெக்டாக போவோம். வாங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம டெஸ்ட் பண்ணுறக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் வந்து நிற்க வச்சுருக்கேன். பாருங்க, இந்த கல்லில் அந்த உருளைக்கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து குத்தி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, அது எந்த அளவுக்கு வந்து வருதுன்னு தெரில, சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்டன்ஸில் நின்றுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 2-3 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி நின்றுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை இங்கே ஊதி பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தெரில. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோனில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிக்கிறது வந்து ரெக்கார்ட் ஆகிரும். வாங்க பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளுக்கு வந்து லோட் பண்ணி நம்ம வந்து அடிக்க போகிறோம் புல்லட்டு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊத போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இங்கே அடிக்குதான்னு தெரில. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கீழே போய் அடிச்சிருச்சு மக்களே. நமக்கு அது பார்த்திங்கன்னா கரெக்டாக குறி வந்து மிஸ் ஆகுது. வாவ் வாவ், பார்த்தீங்கன்னா மக்களே பார்த்தீங்களா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிச்சிருச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யுது மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து அடித்தான். அவன் அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்மளுடைய உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வச்சு எந்த அளவுக்கு உள்ளே இறங்கிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு மக்களே. புடுங்க கூட முடியல அந்தளவுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ஆணி இஞ்சி பாருங்க எவ்வளோ அளவுக்கு உள்ளே போயிருக்குன்னு பாருங்கள். சரியான டேஞ்சரஸ். யார் வந்து வீட்டில் ட்ரை பண்ண பார்க்க வேணாம், திரும்ப சொல்லிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஊத போகிறோம். புல்லட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாவு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அவங்க மிஸ் ஆகாமல் அடிச்சிருச்சு. பாவு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அவங்க மிஸ் ஆகாமல் அடிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி நிற்கின்னு பாருங்கள். சக்குன்னு குத்திடுச்சு நிற்கிது மக்களே. பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி அடிச்சு வச்சிருக்கேன் பிவிசி வைப்பை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பழத்தை வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லாங்கில் நின்று நம்ம எந்த தூரத்துலேருந்து அடிக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ தூரத்துலேருந்து அடிக்க போகிறேன், எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து பைப்பில் அடிச்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழத்து மேலே அடிக்கல, பைப்பில் அடிச்சனால பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம வந்து திரும்ப ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மக்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம தக்காளியில் குத்திருச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குத்தி உள்ளே போயிருக்குன்னு பாருங்கள். அந்த பைப்பே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதுக்கு இறங்கியிருக்கு மக்களே. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் சக்ஸஸ் பண்ணி அடிச்சிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குத்திருச்சு மக்கள். இங்கே பாருங்கள், நெளிஞ்சே போச்சு. அந்தளவுக்கு சரியான சார்பு ஈரமாயிருச்சு மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபோர்ஸாக எந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிற செக் பண்ணுறக்காண்டி நம்ம வந்து வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேனுக்குள்ள தண்ணி வச்சு இதுமாதிரி வைக்க போகிறோம். இது எந்தளவுக்கு வந்து அடிக்குது அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க, பார்த்தீங்கன்னா அது மேலே வைக்க போகிறேன். ஆஹா, இது பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கிறோம். இது வந்து வேண்டாம். இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஊத போகிறேன்.
வெப்பன் பார்த்திங்கன்னா வந்து லோட் பண்ணியாச்சு. வந்து ஊது பார்ப்போம். வாவ், பார்த்திங்கன்னா வந்து ஒன்று குத்திருச்சு மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி லீக் ஆகிறாங்களே பார்த்திங்கன்னா இன்னொன்று ஊற்றி பார்ப்போம். வாவ், பார்த்திங்கன்னா சென்டர்லேயே குத்திருக்கு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து குத்தி இறக்கி இருக்குங்க அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள், நம்மளோட 2 இது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று பார்த்திங்கன்னா சென்டரில் இறக்கிருக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து சைடில் இறக்கிருக்கு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லீக் ஆகிட்டுருக்கு. இதை பிடுங்கினோம்னா அந்த தண்ணி ஊற்றிடும். சரியான டேஞ்சரஸ் வெப்பன். இது யாரும் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நண்பர்களே, பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய வெப்பன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது தக்காளி, உருளைக்கிழங்கு, வாட்டர் கேன்லாம் வச்சு நம்ம அடிச்சிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மரத்தில் வந்து குத்தி எந்த அளவுக்கு பதியுது அப்படிங்கிற பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மரத்துலேயே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உள்ளுக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்களா. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சரியான டேஞ்சரான வெப்பன் இது. வந்து அந்த காலத்தில் வேட்டைக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் பயன்படுத்தியிருப்பாங்க முன்னோர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்துட்டு வச்சுக்கோங்க, யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு வெப்பன் இது. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, விளாக் வீடியோ, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய், see you.